ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி குருமா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லாவே பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. பிரியாணி இலை, லவங்கு பூ, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லாவே வெடிச்சு வந்துடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரப்ப கட் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அவிச்சு வச்ச உருளைக்கிழங்குல மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு வச்சது ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு தண்ணி சேருங்க. மூடி வச்சிருங்க. குருமா ரெடி.